ஃபன்னஸ்ட் பிளேஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன் பாய்ஸ். தி பூட்ஸ்வில் மியூசியம். ஹிஸ்டரிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட மூளையை நீங்க இப்ப வளர்த்துக்கலாம். கிளாடியேட்டர்ஸ். இந்த டே ரொம்ப டயர்டா இருக்க போகுது. ஆனா கேட் இல்லாதனால நல்லா இருக்கும். இது என்னோட பிரேஸ்லெட்னால இருக்கும். ஹேய், நம்ம ரெண்டு பேரும் சேம் பிரேஸ்லெட் எல்லாம் போட்டுருக்கோம். ஆனா எப்படி ஓம் பிரேஸ்லெட் டிடெக்ட் ஆகுது, என்னது ஆகல? ஒருவேளை என்னோடதுல மெட்டல் அதிகமா இருந்திருக்கலாம். லாரன் ஹார்லி, அதை எடுக்காதீங்க, வச்சிருங்க. ஃப்ரீப், அதெல்லாம் விளையாடுறதுக்கு பொம்மைகள் இல்ல. ப்ளீஸ், நாம இங்க கத்துக்க வந்திருக்கோம். ஃபன்னுக்காக வரல. என்னது ஃபன் இல்லையா? Why Mrs. Brannigan? History wall to wall fun தான். ஓ, அப்படியா மிஸ்டர் பர்டன் பர்கர்? அப்ப பேசாம எல்லாருக்கும் நீங்க கிளாஸ் எடுக்கறீங்களா? நானா? அது நான் என்ன சொல்ல வரேன்னா, Great. Okay kids, Roman gladiators யூஸ் பண்ண ஆயுதங்கள் தான் இதெல்லாம். ஒரு ட்ரைடன்ட் என்னட்டையும் வச்சுக்கிட்டு அவங்க ஹேய், அதெல்லாம் நீங்க கை வைக்க கூடாது. தலையில வேற பிடிச்சிருக்கீங்க. அவனை விடாதீங்க மிஸ்டர் பர்டன் பர்கர். கேட்ட கொண்டு வந்திருக்கியா? ஆமா, நீ என்ன மாட்டியோட பாத்தீனா நான் லாஸ்ட் நைட் என் குக்கீஸ் சாப்பிட்டதெல்லாம் டாடி கிட்ட சொல்லிடுவேன். நான் அந்த காரியத்தை செய்யல. ஓ அப்படியா? இப்போ என்ன செய்யறது? யார்கிட்டயும் சொல்லாத கூப். மிஸ்டர் கேட் என்னோட பேக் குள்ள தான் இருக்கும், வெளிய வராது. ஹேய், வெளிய தலைய காட்டாம உள்ளே கட. கேட்ட வெளிய விடாம அதுலயே வை. அது எங்க போனாலும் ட்ரபிள் கூடவே வருது. அதுவும் எனக்கு. அது நிச்சயமா வெளிய வராது. இந்த பழைய போர் அடிக்கிற மியூசியம்ல அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த கூர்மையான ஸ்வாட்ஸை வச்சுக்கிட்டு ரோமானியர்கள் தங்களோட இறுதி வரைக்கும் போராடுவாங்க. அப்புறம் இந்த கிளாடியேட்டர்ஸ் இந்த சேரியட்ஸ்ல ஜம்ப் பண்ணி சண்டையில சுத்தி சுத்தி வருவாங்க. மிஸ் பிரானிகன், கூப்போட டாடி தான் இருந்ததுலயே எக்ஸலன்ட் ஸ்கூல் சாப்ரோன். இவர் பண்றத பார்த்தா படிக்கவே வேண்டாம்னு தோணுது. ரொம்ப எந்துவதா இருக்காரு. ஆல் ரைட். நான் சொல்றேன், ரேசஸ் எல்லாம் கார் ரேசஸ் மாதிரி தான். சேரியட்ஸ் தவிர மெக்கானிக்கல் ஹார்சஸ் இருக்கும். அதோட ஸ்டீம் பவர்ட் ஜெட் பேக்ஸ் இருக்கும். ஜெட் பேக்ஸா? கம் ஆன். ஹிஸ்டரியில இருக்கிற ப்ராப்ளம்ஸை விட நமக்கு பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. பாரு. என்ன கிட்ட வராத டாகி. இதுக்கு நிச்சயமா என்னதான் ப்ளேம் பண்ணிருப்பாங்க. ஊப்ஸ். என் பக்கத்துலயே இரு கூப். இந்த ஆனோட மதிப்பு என்னன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? அப்புறம் நீங்க பாக்குறீங்களே இந்த டீரெக்ஸ் என்ன பண்ண தெரியுமா? இதோட கைகளை வச்சு போக்கர் விளையாடும் போது சீட்டை எதிரிகள்ட்ட இருந்து மறைச்சிரும். இது ரொம்ப காமெடியால இருக்கு. டீரெக்ஸ் போக்கர்லாம் விளையாடாது. தன்னோட இறையை அப்படியே நகத்தால கிழிக்கக்கூடிய பெரிய மிருகம் அது. தன்னோட கைகளை வச்சு அது என்ன பண்ணும்? அது கிச்சு கிச்சு முட்டி தன்னோட இறைய பணிய வச்சிடும். டைனோசர்ஸ் எல்லாரையும் பயமுறுத்துமே தவிர கிச்சு கிச்சு முட்டுற மான்ஸ்டர் இல்ல. நீ பயப்படணுமா? கேட் நம்ம மேல யூஸ் பண்ற அளவுக்கு நிறைய ஷார்ப் திங்ஸ் இந்த மியூசியம்ல இருக்கு. அத மறந்துட்டியா? அது அங்க இருக்கு. அது காட் டாக். எனக்கு ஒரு ஐடியா. லஞ்சுக்கு என்ன கொண்டு வந்திருக்க? மஷி பனானா, பீனட் பட்டர், பலூனி சாண்ட்விச். இந்த பூச்சி பூச்சி பூச்சி. எங்க அது புடி? டைனோசர்ஸ் ஃபிஷ்ஷாவை வச்சு தன்னோட இறைய பிடிக்கும். கேமண்ண தூக்கிடும். அவங்க இதுகிட்ட மாட்டிப்பாங்க. இம்பாசிபிள். ரெண்டு ஒரே நேரத்துல இருக்கிறதுக்கான சான்ஸே இல்ல. டைனோசர் அப்புறம் எப்படி பிஸா சாப்பிட்டு இருக்கும்? பாவம், அது கோப்பையை டின்னர் ஆக்கிடுச்சு போல இருக்கு. மறுபடியும் நட் பர்கர்ஸ். ரிடிகுலஸ். ஈஜிப்சியன் டாடிஸ்னா எதுவுமே கிடையாது. ஓ அப்படியா? அப்ப அந்த நாட்டு மம்மிஸோட யார் வாழ்ந்திருப்பாங்க? ஹே கோப், எஜிப்சியன் காமிக் ஸ்ட்ரிப்ஸ்ல ஒரு சிஸ்டர் வந்திருக்கா போல இருக்கு. ஹே ஜோக்கர்து, டியூட்டன் கிட்டியோட அந்த சாபத்தை பத்தின எழுத்துக்கள்லாம் அழிஞ்சிர போகுது. டியூட்டன் கிட்டியோட சாபமா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடந்ததே இல்ல. இதுல போட்டிருக்கு பாருங்க. இன் 100 BC ஒரு வித்தியாசமான ஹேர்லெஸ் கேட் டியூட்டன் கிட்டி ஈஜிப்ட்ல அப்பியர் ஆச்சு. அது அந்த நாடு வீணா போணும்னு சாபம் கொடுத்ததா லெஜெண்ட் சொல்லுது. அது கேட். ஃபாரோ டியூட்டன் கிட்டி துரத்த ட்ரை பண்ணாரு. ஆனா அந்த நாட்டு பிரின்சஸும் அந்த கிட்டிய ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தா. பாரு, அவ மில்லி மாதிரியே இருக்கா. அந்த ஃபாரோ பாரு, அது நாதான்.
த்ரோனுக்காக டியூட்டன் கிட்ட சண்டை போட்டது ஆனா தோத்துடுச்சு. இந்த டோம்புல அதை ட்ராப் பண்ணிட்டாங்க. பாத்தியா, அது மாட்டிக்கிச்சு. சாபமெல்லாம் இல்ல. அப்படி கிடையாதா? இதுல எழுதி இருக்கு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் டியூட்டன் கிட்டியோட கல்லறை திறக்கும். அது தன்னோட பவர்ஃபுல் கேட் ஆர்மியை கூட்டிக்கிட்டு வெளியில வந்து எல்லாரையும் அது பழி வாங்கும். நான் ஒண்ணும் கோத்தப்படல. டியூட்டன் கிட்டியே ஈவில் கிட்டி மீட் பண்ணிடுச்சு. இது நல்லதுக்கு இல்ல. எனக்கு ஒரு கிளாஸ் வாட்டர் கொண்டு வா சர்வன்ட். நான் ஈஜிப்ஷியன் பிரின்சஸ். காஃபின்ல இருக்கிற படம் மாதிரி வேணா நீ இருக்கலாம், அதுக்காக நீ எனக்கு பாஸ் ஆக முடியாது. நோ, ஈஜிப்ஷியன்ஸ் மம்மிஸ் பண்ண பேப்பர் மெஷ் எல்லாம் யூஸ் பண்ணது இல்ல. மம்மிஸோட பிரெயின்ஸை நோஸ்ல டியூப் போட்டு எடுக்கிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஏன் தப்பில்ல, இத பண்ணது அந்த கேட். என்ன கேட்டா? அது டியூட்டன் கிட்டியா? நோ, டியூட்டன் கிட்டிங்கிற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. இது ரொம்ப பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். உன்னால இன்னைக்கு இது வரைக்கும் வந்த பிரச்சனை எல்லாம் போதும். கூப்பர் பட்டன் பர்கர், மிஸ் பிரானிகன் பக்கத்துல உட்காரு. இங்க இருந்து எங்கேயும் போக கூடாது. மிஸ் பிரானிகன், எனக்கு உடனே பாத்ரூமுக்கு போகணும். சரி, போயிட்டு வா. நாம கேட்ட கண்டுபிடிக்கணும். அது டியூட்டன் கிட்டியை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுது. நாம அடுத்தத போய் பார்க்கலாம் வாங்க. இந்த டெரகோட்டா வாரியர்ஸ், ஜெயின்ஸோட ஆக்ஷன் ஃபிகர்ஸ். வாட்? கூப், நாம எப்படி இந்த கேட்டை தடுக்க போறோம்? அது அந்த காட் டாக் மட்டும் தான் பயப்படுது. இல்ல, இன்னொரு டாக் வேணும். அதனால இத நீ கவனிச்சுக்க. இதெல்லாம் ஜெயண்ட்ஸ்க்காக தயார் பண்ணப்பட்டதில்ல. நூத்துக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால சீன சக்கரவர்த்திக்காக தயார் பண்ணப்பட்டதுங்க. அது ஜெயண்ட் சைனீஸ் எம்பரர். என்ன அது? அது ஒரு கேட்னு நான் நினைக்கிறேன். டோன்ட் பீ சில்லி. ஒரு கேட் போய் எப்படி மியூசியம் குள்ள வரும்? ப்ளீஸ், இந்த மாதிரி ஆக விடாத கூப். டியூட்டன் கிட்டியை ரிலீஸ் பண்ண நான் எப்படியும் உன்னை விட மாட்டேன். பாத்தீங்களா? பவர் ஜெட் பேக்ஸ். நீ இப்ப பேக் குள்ளே இருக்கணும் மிஸ்டர் கேட். ஓ பாய், கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, வாங்க. ஆமா, இங்க என்ன நடந்தது? இது நிச்சயமா டியூட்டன் கிட்டியோட சாபம் தான், சந்தேகமே இல்ல. இல்ல, அது பண்ணல, அது பண்ணது டியூட்டன் கிட்டியோட சாபம் நிச்சயம் அதுவா தான் இருக்கணும். நாங்க கிளம்புறோம். பாய் நவ. ஓ வெயிட், நான் இப்ப கிஃப்ட் ஷாப்பை பார்க்கணும். நோ, இன்னைக்கு பார்த்ததே நமக்கு எல்லா நாளைக்கும் ஞாபகம் இருக்கு ஸ்வீட்டி.